1901 டிசம்பர் மாதம் 5 அமெரிக்காவின் மிசௌரியில இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தாரு. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர் வால்டர் எலியாஸ் டிஸ்னி அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க. இவரே பிற்காலத்துல வால்ட் டிஸ்னி அப்படிங்கிற பெயருக்கு சொந்தக்காரர் ஆனாரு. சின்ன வயசுல இருந்தே பண்ணை நிலங்கள்ல நாய், பூனை, எலி அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளோடயே வாழ்ந்து பழகிய டிஸ்னிக்கு சின்ன வயசுலயே கற்பனை சிறகு விரிய ஆரம்பிச்சிருக்கு. பள்ளி செல்லக்கூடிய நாட்கள்ல தனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல கூட கற்பனையான கேலி சித்திரங்களை வரைவது இவருக்கு அதீதமான ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நாட்கள் செல்ல செல்ல இந்த ஆர்வமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. தான் வரைந்த கேலி சித்திரங்களை பக்கத்து வீடுகள்ல விற்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படிதான் இவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பிச்சிருக்கு. இவருடைய 16வது வயதுல அமெரிக்க ராணுவத்துல சேர விரும்பி இருக்காரு. ஆனா வயசு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியேற்றிட்டாங்களாம். இதனால அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு நகர்ந்து ரெட் கிராஸ்ல இணைஞ்சு ஆம்புலன்ஸ் டிரைவரா பணியாற்றிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய ஆம்புலன்ஸ்ல ஒவ்வொரு மூளை முடுக்கையும் பாத்தீங்கன்னா இவருடைய கார்ட்டூன்களால அலங்கரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய பணி நேரத்துல கூட தன்னுடைய கற்பனைக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு டிஸ்னி. மறுபடியும் 1920களில் அமெரிக்காவிற்கு நகர்ந்திருக்காரு இவர். இந்த முறை தன்னுடைய இலக்கு அடைவதில் ரொம்பவே கருத்துள்ளவராக மாறி இருந்திருக்காரு.